Hello friends, welcome to today's Samayal. உடலுக்கு நல்ல பலுவையும் தெம்பையும் வாய்க்கு நல்ல ருசியையும் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான உளுந்து அடை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா இப்ப வளர்ந்து வரும் பெண் குழந்தைகளுக்கு இந்த உளுந்து அடையை செய்து கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 40 வயது கடக்குது அப்படினாலே எல்லாருக்குமே எலும்பு தேய்மானம், கால்சியம் குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இந்த உளுந்து அடைய அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறை செய்து சாப்பிடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும். வாங்க இந்த ரெசிபி இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்திருக்கேன். நீங்க கருப்பு உளுந்து தாராளமா பயன்படுத்தலாம். கருப்பு உளுந்துல தான் அதிகமான சத்துக்கள் இருக்கு. தோலோடே தாராளமா பயன்படுத்தலாம். தோலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அந்த ரெசிபியினுடைய நிறம் மட்டும் லைட்டா உங்களுக்கு கருப்பா இருக்குமே தவிர ஆனா உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 முறை கழுவிட்டு தண்ணியை கீழே ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 45 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதுவே நீங்க கருப்பு உளுந்து பயன்படுத்த போறீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பி போயிடும். இப்போ பாருங்க ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துங்க. கிரைண்டர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அரைக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல அந்த மாதிரி நல்லா திக்கா அரைச்சிக்கங்க. ரொம்ப திக்கா அரைக்கணும்னு கிடையாது, இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். நான் அதே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்க போறேன். சில பேர் கையை பயன்படுத்தி போடுவாங்க அடை, அது ரொம்ப திக்கா இருக்கணும் மாவு. நான் இன்னைக்கு ஆனால் கரண்டியை பயன்படுத்தி தான் போட போறேன். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உளுந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது சேர்த்து செய்தீங்கன்னா அந்த சுவை வேற லெவலாக இருக்கும். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பொடிசா கட் பண்ண வெங்காயம் 1, பொடிசா கட் பண்ண கேரட் 1, பச்சை மிளகாய் 2, காரம் குறைவா வேணும்னா நீங்க குறைச்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா பெருங்காய பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. இதை புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஊற்றணும். புளிக்க வச்சுட்டோம்னா நம்ம நார்மல் இட்லி தோசை மாதிரி ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்துதான் தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு இதை ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் இப்படி விட்டுட்டு ரொம்ப தேய்க்கலாம் கூடாது, இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம அடைலாம் செய்வோம்ல அதே மாதிரி தான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பயன்படுத்துறது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும் ஒரு பக்கம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இதை திறந்துட்டு அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இது கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். கார சட்னியும் ரொம்ப அருமையாக இருக்கும். தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மாவு சப்போஸ் மீந்துருச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவினிங்காக இது நீங்கள் குழிப்பணியார கல்லில் கூட விட்டு எடுக்கலாம். அது ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட அமைஞ்சிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ சத்து. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.